லாரிகள் வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கேன் குடிநீர் உற்பத்தி இன்று மாலை முதல் நிறுத்தப்படும் என உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தினர் இதனை தெரிவித்தனர். இதனால் மாநிலம் முழுவதும் கேன் குடிநீர் பயன்படுத்துவோர் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இன்னைக்கு நாங்க மூடுறோம். மூடாத நிறுவனங்கள் ஒரு 50-100 நிறுவனங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள்லயே இது ஒரு 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு கேன் தண்ணீர் வந்து அப்போ நீங்க வாங்க தயாரா இருந்து அவனால சப்ளை பண்ண முடியாத நிலைமை 24 மணி நேரத்துல 48 மணி நேரத்துல கண்கூடா நம்ம எல்லாருமே பார்க்க போறோம். அதுதான் அந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. எங்களுடைய இந்த ஸ்ட்ரைக்குக்கான காரணம் என்னன்னா, ஒன்னு எங்களுடைய நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. அண்ட் ஹைகோர்ட் வந்து ஸ்டேயை வெக்கேட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை. செயல்பட்டா ரொம்ப டெக்னிக்கலா நம்ம சொல்லணும்னா இல்லீகல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட்டோட அந்த தீர்ப்பு நிறுவனங்கள் செயல்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் வந்து நிறுவனத்தை மூடுறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறோம். அரசாங்கம் தான் இதுல தலையிட்டு, ஏன்னா இது அரசாங்கத்தோட கையில தான் இருக்கு. அந்த ஜிஓ 142 அப்படிங்கிற அந்த ஜிஓ நம்ம தமிழக அரசாங்கம் வெளியிட்ட ஒரு ஜிஓ தான். அந்த ஜிஓல மாற்றங்களை கொண்டு வந்து குடிநீருக்காக எடுக்கின்ற அந்த தண்ணீருக்கு அந்த ஜிஓல விலக்களித்து குடிநீருக்காக மற்ற எல்லா உரிமங்களும் எல்லா இண்டஸ்ட்ரியா மாதிரி என்ன போலி குடிநீர் நிறுவனங்கள் நிறைய இருக்கு, அவங்க அதுல வந்து பயனடைஞ்சிடக்கூடாது. முறைப்படி ISI FSSI உரிமங்கள் வாங்கி நடத்துற அந்த நிறுவனங்களுக்கு முழுமையான ஒரு சுதந்திரம் கொடுத்து அவங்க தண்ணீர் எடுத்து மக்களுக்கு வந்து அதை கொடுக்கறதுக்கு வழிவகை செய்யணும் அப்படின்ட்டு தமிழக அரசை நாங்க வேண்டிக் கொண்டு இந்த ஒரு போராட்டத்தை வந்து நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். டீசல் விலை உயர்வு காரணமாக லாரி தொழில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் இதனால் லாரி உரிமையாளர்கள் தற்கொலைக்கு தள்ளப்பட்டு வருவதாகவும் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளன செயலாளர் தன்ராஜ் தெரிவித்துள்ளார். தந்தி டிவிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த தன்ராஜ் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழக அரசுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை டீசல் மீதான விற்பனை வரியை குறைக்கவில்லை. எனவே தமிழக முதலமைச்சரும் பாரத பிரதமரும் டீசல் மீதான விற்பனை வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். டீசல் விலை உயர்வுனால லாரி தொழில் மிகவும் பாதிச்சிருக்குங்க. கடந்த ஜனவரியில பாத்தீங்கன்னா 60 ரூபாய் இருந்ததெல்லாம் இன்னைக்கு 80 ரூபாய்க்கு மேல எட்டிடுச்சு 10 மாசத்துல. இந்த மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழகத்துல 4,66,000 லாரிகள் இயங்கிட்டு இருக்கு. அதுல 1,66,000 லாரிகள் நிறுத்திதான் வைக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு டீசல் விலையினால் நடத்த முடியாமலும் சரியான வாடகையும் லோடும் கிடைக்காதனாலதான் இந்த 1,65,000 லாரிகள் நிறுத்தப்பட்டிருக்கு. எல்லா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாநிலம் 10 மாநிலங்கள்ல அதனுடைய வரிகளை வேட் வரியை குறைச்சிட்டாங்க. நமது மாநில அரசு நம்ம முதல்வர் அவர்களுக்கு பல தடவை நாங்க கருணை கேட்டும் இதுவரைக்கும் அவர் செய்தி சாய்க்கல. அதனால அவரும் இந்த டீசல் விலையை குறைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்து இந்த தொழிலை காப்பாற்றினால் மட்டும்தான் ஏதோ நாங்க அறவயல் கஞ்சியாவது குடிச்சிட்டு இருக்கிறத குடிக்க முடியுங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இன்னும் ஓனர் எல்லாம் வந்து சூசைடு போற அளவுக்கு தயாராயிட்டாங்க. இந்த எல்லாம் தவிர்க்கிறதுக்கு மாண்புமிகு நம்ம முதல்வர் அவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் எங்களை தொழிலை காப்பாற்றுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும்னு தான் நாங்க சொல்லுவோம். இது மூலம் கேட்டுக்கிறோம்.